నమస్కారములు. ఇండియాలో సెకండ్ లార్జెస్ట్ స్పోకన్ లాంగ్వేజ్ తెలుగులో இந்த படத்தை எடுத்து ஹிந்தியில் தமிழில் வேறு என்ன பாஷையில் விட்டுருக்குறாங்க. சைனாலையும் போடுவாங்க. போய் எங்கே கல்லா கட்டணும்னு பார்ப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு நீ குத்தி கேட்டாலும் சரி, டாக் டாக் டாக்னு தட்டி கேட்டாலும் சரி சொல்ல மாட்டேன். ஏன்னா కథ என்ன ஒன்று இல்லை. మహాభారతం చూసినారా? మహాభారతంలో ಒಂದು 4-5 క్యారెక్టర్ తీసుకొని వచ్చి அதில் ఈ படத்து లోపల పెట్టేసి ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நாம் பலராம் நாயுடுவாக இருந்தாலும் கமல்ஹாசன் மன்னிக்க மாட்டார். இந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கர்ணன் கேரக்டர், கிருஷ்ணன் கேரக்டர் எல்லாத்தையும் சேர்த்து கம்சன் கேரக்டர், அவங்களெல்லாம் இன்னும் இப்போ இல்லை, இன்னும் 800 வருஷம் கழித்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனைங்கிறாங்க. நல்ல கற்பனை தான். ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டோமே. அவன் படத்தை எடுத்துகிட்டு அவன் பார்த்தானான்னு தெரில. இவங்க தான் போனாங்க. ஆக்சுவலாக இவனும் அவங்க அம்மாவும் தான் போனாங்க. நான் போகக்கூடாது தான் இருந்தேன். இந்த மாதிரி அமளி தும்மலி படங்கள்லாம் போகக்கூடாது. பட் அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸில் 1 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டுக்கு வந்தால் ஒர்க் ஃபார் ஹோம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணேன், ஏதாவது ரூம் போட்டான்னா ஏசி ரூமில் 2000 ரூபா கேட்குறான். குறைஞ்சபட்சம் 1500 ரூபா கேட்பான். சரி சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு பூர்ணிமா தேட்டருக்கு போயிட்டேன். பூர்ணிமா தேட்டர் ஏதோ தேட்டருக்கு போயிட்டேன். 150 ரூபா தான். நல்லா ஏசி. பட் ஆனால் தூங்கவே முடியல. இந்த படத்தை அது ஒன்று ஒத்துக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் ஃபிலிம் பெட்டி அனுப்பும்போதே ஒரு 5000 மூட்டை பூச்சி அனுப்புகிறாங்க போட்டிருக்கு. பயங்கர கட்டி. படத்தை விட அது கடியாக இருந்தது. ஸோ அதனால் படத்தை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ஒரே புழுதி. நான் 10 ரூபா குளித்தேன். நல்லா ஒரே புழுதியாவது. அங்கே கங்கெல்லாம் வற்றி போய் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. வண்டி ஓடிகிட்டே இருக்குது. எவனோ ஓட்டிகிட்டே இருக்கான். பிரபாஸ் கொஞ்சம் ஜோக்கெலாம் அடிக்கிறாரு. அஸ்வத்தாமன் கேரக்டர் ஏற்கனவே சிரஞ்சீவி தான். இவங்க என்ன சொல்கிறது 800 வருஷம் கழிச்சுன்னு. நம்ம புராண கதைகள் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், அஸ்வத்தாமர், மார்க்கண்டேயன், அப்புறம் சுகப்பிரமம்னு சொல்லுவாங்க, வியாசரோட பிள்ளை. அவங்கெல்லாம் எப்போதுமே இருப்பாங்க. துருவன் துருவ நட்சத்திரமாக போயிட்டான் அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் எப்போதுமே இருக்கிறவங்க தான். இதில் இவங்களாம் இன்னும் உயிரோடு இருக்காரா? நான் உயிரோடு தான் இருக்காரு. அந்த மகாபாரதத்தை நம்பினீங்கன்னா அதையும் நம்பி ஆகணும். ஸோ இதில் அமிதாப் பச்சன் வாராக, தீபிகா படுகோனே வாராக, பிரபாஸ் வாராக, சோபனா வாராக, இவர் பசுபதி வாராக. இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு தெரியல. இன்னும் யாரெல்லாம் வராங்க? கமல்ஹாசன் இருக்கான அந்த படத்தில். எங்கே வராப்புல அவரு? எங்கே வர்றாரு கமல்ஹாசன்? எங்கே வர்றாரு சொல்லுடா, எனக்கு தெரியும். நான் திரும்பி போய் அதுக்காக ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவன் தான் வில்லன். லாஸ்ட்ல 5 minutes வருவான். யாரா? எப்படி வருவான் அவன்? அவன் பார்க்க நல்லா பேய் மாதிரியே இருக்குவான். கடைசியில் மொட்டை அடிச்சுட்டு 30 நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்ச வாழைப்பழம் சுருங்கி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் தானா? அவர் தான் வில்லனா? நிற்கிறதுக்கே சக்தி இல்லை. அவர் எப்படி வில்லனாக அடிப்பார்? ஒருவேளை கிரி படத்தில் இவர் வடிவேலு வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு வருவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவரே 8 பேக்ஸாக மாறுவார்ல. இதில் எது சிஜி, எது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, எது அனிமேஷன், எது ரியல், ஒன்றுமே தெரில. ஒரே புழுதி படலம். வண்டி ஓடிகிட்டே இருக்குது. சுடுறாங்க, பொசுக்குறாங்க, அடிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. அப்படியே அவாவா முதுகையும் அதே தடவிட்டு வந்தான். ரணங்களும் இந்த ஏதோ ஒரு இதில் இப்படி அடிச்சுப்பாங்க. ஏதோ ஒரு பண்டிகை போது அந்த மாதிரி அடிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன். பட்டு கல்லாக கட்டிட்டாங்க. 700 கோடி வருது. என் ரிவ்யூவை பார்த்தேன். நான் பார்த்து 4 நாள் ஆச்சு. ரிவ்யூ போடுறதுக்கே மனசு வரல. என் ரிவ்யூவை பார்த்து யாரும் போகாமல் இருக்க போகிறதில்ல, போயிட்டு இருக்க போகிற இதுக்குள்ளே எல்லோரும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. 2வது பாகமும் ஓடினு வச்சுங்க. என்னவா பண்ணுங்கள், நல்லா இருங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தோணலை எனக்கு. வாழ்க வளமுடன். ஓம் நற்பது.